இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, ஜூலை மாதம் 8ஆம் தேதி தாயாம் திரு அவை புனித கிலியன் என்பவருடைய நினைவு நாளை கொண்டாடுகிறது. இந்த புனிதரானவர் பிறந்தது அயர்லாந்து தேசம், வாழ்ந்தது பணி செய்தது ஜெர்மனி தேசத்தில் ஊர்ஸ்பர்க் என்று சொல்லப்படுகிற ஒரு மறை மாவட்டத்தில். பக்கவாத நோய்களினால் அல்லது வலிப்பு நோய்களினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான பாதுகாவலர் தான் இந்த புனித கிலியன் என்பவர். அன்புமிக்கவர்களே, இவர் ஆயராக இருந்த நேரத்தில் அப்பொழுதிருந்த அந்த ஜெர்மனி தேசத்தினுடைய அரசருக்கும் இவருக்கும் கருத்து வேறுபாடு இருந்த ஒரு காரணத்தினால் அரசன் இவரை கொல்லுவதற்காக வழி தேடுகிறான். ஆனால் கடைசியில் இவருடைய ஜெப வாழ்வையும் ஒழுக்க வாழ்வையும் இறை வார்த்தையை அறிவிக்கிற அந்த ஒரு பாங்கையும் பார்த்து அரசனே மனமாறி இருந்த நேரத்தில் அரசனுடைய பணியாளர்கள் அரசனுக்கு தெரியாமல் இவரை கொன்று போட்டார்கள் என்று இந்த புனித கிலியன் அவர்களுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம். இந்த புனிதர் இறக்கும் வரையில் இறைவனுக்கு பிரமாணிக்கமாக இருந்து இறை வார்த்தையை அறிவிப்பதிலும் ஜப தப வாழ்வில் தன்னை அர்ப்பணித்துக் கொள்வதிலும் எல்லோருக்கும் ஒரு முன்மாதிரியான ஒரு நல்ல ஆயராக வாழ்ந்து இறந்தார் என்று இவருடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளலாம். இந்த புனிதருடைய பரிந்துரையால் நம்முடைய குடும்பங்களில் அல்லது நாம் வசிக்கிற பகுதியில் பக்கவாத நோயினால் அல்லது வலிப்பு நோயினால் அவதிப்படுபவர்களுக்கு இவருடைய பரிந்துரையை மன்றாடி ஜெபிப்போம். இவரை போல இயேசுவுக்கு பிரமாணிக்கமுள்ள ஒரு வாழ்வை வாழ இன்றே உறுதியேற்போம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகமானது மத்தேயு நற்செய்தி 9வது அதிகாரத்திலிருந்து எடுக்கப்பட்டு இருக்கிறது. அதாவது தொழுகை கொடுத்த தலைவர் ஒருவர் இயேசுவிடத்தில், ஐயா, என் மகள் இறந்து விட்டார், இருந்தாலும் நீர் அவருக்காக ஜெபிக்க உம்மை அழைக்கின்றேன் என்று சொல்வது போல இன்றைக்கு இருக்கிறது. இதே வாசகத்தை தான் ஒரு வாரத்திற்கு முன்பாக ஞாயிற்றுக்கிழமை வாசகமாக நம்ம வாசித்தோம். மார்க்கு நற்செய்தியிலிருந்து எடுக்கப்பட்டிருந்தது. அங்கே அவருடைய பெயர் யாயிர் என்று கொடுக்கப்பட்டிருந்தது. அவர் இயேசுவின் முன் தாழ்ந்து பணிந்து, என் மகள் இறக்கும் தருவாயில் இருக்கிறார், நீங்கள் ஜெபித்தால் அவள் குணமடைவாள் என்று கூறப்பட்டதாக இருக்கும். இந்த நிகழ்ச்சியில் ஒரு தொடர்ச்சியாக இயேசு யாயிருடைய வீட்டிற்கு சென்று கொண்டிருந்த அந்த ஒரு நேரத்தில் கூட்ட நெரிச்சலில் 12 வருடங்களாய் இரத்தப்போக்கு நோயினால் அவதியுற்ற ஒரு பெண் இயேசுவினுடைய ஆடையினுடைய அந்த நுனியை தொட்டு அவள் குணமடைந்ததாகவும் மற்றொரு புதுமையை நம்ம பார்த்திருப்போம். கடைசியில் இயேசு யாயிருடைய வீட்டிற்கு சென்று அழுது புலம்பி கொண்டிருப்பவர்களை எல்லாம் கண்டித்துவிட்டு உள்ளே சென்று அந்த சிறுமியினுடைய கையை பிடித்து, சிறுமியை எழுந்திரு, தலித்தாக்கும் அப்படின்னு சொல்லி அந்த சிறுமியை உயிர்த்தெழச் செய்த ஒரு செய்தியை தான் நற்செய்தி வாசகமாக இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம். இதில் நமக்கு தெளிவான ஒரு செய்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது. நமது ஆண்டவர் இயேசுவிடத்தில் தாட்சியோடும் விசுவாசத்தோடும் நம்முடைய இறை வேண்டலை வைத்தால் நிச்சயமாக நம்முடைய குடும்பங்களிலும் அதிசயம் நிகழும் என்பது தான் இதனுடைய முக்கிய செய்தியாக போன வாரம் நான் சொல்லியிருந்தேன். இந்த நிகழ்வில் இயேசு தொட்ட அந்த சிறுமியும் உயிர் பெற்றால், இயேசுவினுடைய ஆடையினுடைய நுனியை தொட்ட அந்த 12 ஆண்டுகள் துன்புற்ற அந்த பெண்ணும் குணமுற்றால் அப்படி என்று சொல்லியிருந்தேன். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற முதல் வாசகமானது இறைவாக்கினர் ஒசேயா புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஒசேயா புத்தகத்தில் யாவே ஒசேயா மூலமாக இஸ்ரேல் மக்களுக்கு ஒரு செய்தியை கொடுக்கிறார். அன்புமிக்கவர்களே, பழைய ஏற்பாட்டில் கடவுளுடைய அன்பு பல்வேறு நிலைகளில் நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டு புத்தகங்களில் தொடக்க நூல், விடுதலை பயண நூல், இவற்றிலெல்லாம் ஆண்டவராகிய யாவே ஒரு செய்தி மிக தெளிவாக சொல்லியிருப்பார். அதாவது இஸ்ரேல் மக்களிடத்தில் தான் ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டதாக யாவே சொல்லியிருப்பார். அந்த உடன்படிக்கை என்பது, நான் இனி உங்கள் கடவுளாக இருப்பேன், நீங்கள் இனி என் மக்களாக இருப்பீர்கள் அப்படி என்று இஸ்ரேல் மக்களிடத்தில் ஒரு அன்பு உடன்படிக்கையை அவர் செய்திருப்பார். இந்த உடன்படிக்கையை பல்வேறு காலகட்டங்களில் இஸ்ரேல் மக்கள் மீறியிருப்பார்கள். பல்வேறு தெய்வங்களை நோக்கி இஸ்ரேல் மக்கள் சென்றிருப்பார்கள். இந்த அன்பு உடன்படிக்கையினுடைய ஒரு தொடர்ச்சியாகத்தான் பழைய ஏற்பாடு முழுவதுமாக இருக்கிறது. அன்புமிக்கவர்களே, அந்த பழைய ஏற்பாட்டினுடைய அந்த உடன்படிக்கையினுடைய வெளிப்பாடுகளில் பல இடங்களில் யாவே இஸ்ரேல் மக்களை தன்னுடைய மகள் அப்படி என்று சொல்லுவார். பல இடங்களில் இஸ்ரேல் மக்களை தன்னுடைய மனைவி என்று சொல்லுவார். இவை அனைத்துமே யாவேவினுடைய பேரன்பை
நமக்கு எடுத்து காட்டுகிறது. இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற முதல் வாசகத்தினுடைய பகுதியானது யாவே இறைவாக்கினர் ஒசேயா மூலமாக இஸ்ரேல் மக்களை தன்னுடைய மனைவி, தனக்கும் இஸ்ரேல் மக்களுக்கும் இருக்கிறது, ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் இருக்கக்கூடிய உறவின் அன்பு நெருக்கம் அப்படி என்பதைத்தான் இன்றைக்கு நமக்கு புரிய வைக்கிறார். அன்புமிக்கவர்களே, இந்த திருமண உறவு அப்படி என்று சொன்ன உடனேயே சமீபத்தில் நீயா நானா என்கிற அந்த ஒரு டிவி நிகழ்ச்சியில் விவாகரத்து பெற்ற பெண்களையும் ஆண்களை வைத்து ஒரு நிகழ்ச்சி நடத்தியிருந்தார்கள். அதில் பல பெண்கள் சொல்லியிருந்த ஒரு விஷயம், நான் விவாகரத்து பெற்றுவிட்டேன், ஆனால் கொஞ்சம் பொறுமையாக, கொஞ்சம் தாழ்ச்சியோட, கொஞ்சம் விட்டு கொடுத்து இருந்திருந்தா இன்றைக்கு எனக்கு இந்த நிலை வந்திருக்காது அப்படி என்று. விவாகரத்து பெற்ற 90% ஆண்களும் பெண்களும் தாங்கள் செய்தது தவறு என்று விவாகரத்து பெற்று 20-25 ஆண்டுகள் கழித்து இன்றும் உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதில் ஒரு பெண்மணி சொன்னது, கொஞ்சம் நான் பொறுமையோடு இருந்திருக்கலாம், கொஞ்சம் நான் விட்டு கொடுத்து இருந்திருக்கலாம், கொஞ்சம் புரிதலோடு நடந்திருக்கலாம், என்னுடைய பெற்றோருடைய கௌரவத்திற்காகவும் என்னுடைய சகோதர சகோதரிகளுடைய கௌரவத்திற்காகவும் அன்றைக்கு நான் என் கணவரை விட்டு கொடுத்தேன். இன்றைக்கு வேலை செய்கிறேன், சம்பாதிக்கிறேன், கை நிறைய காசு இருக்குது, ஆனால் மனசில் மகிழ்ச்சி இல்லை. என் கணவரை நான் உண்மையாகவே இழந்து விட்டேன். அவரை பார்க்கணும் போல இருக்குது, அவர்கிட்ட பேசணும் போல இருக்குது, ஆனால் அவர் வேறு ஒரு திருமணம் செய்து நல்லபடியாக மகிழ்ச்சியாக இருக்கிறார் அப்படி என்று விவாகரத்தை விரும்பி பெற்ற பெண்கள் ஒரு புறம் உண்மையாக மன வருத்தத்துடன் பேசி கொண்டிருந்தார்கள். இந்த பக்கத்தில் பார்க்கிற பொழுது விவாகரத்து பெற்ற ஆண்களும் அதே செய்தியை சொல்லியிருந்தார்கள். நான் கொஞ்சம் கோபம் இல்லாமல் நடந்திருக்கலாம், நான் கொஞ்சம் விட்டு கொடுத்துருக்கலாம் அப்படி என்று விவாகரத்தை உறவை பிரித்த பிறகு இன்றைக்கு அவர்கள் மனம் வருந்துவதை கண்கூடாக பார்க்க முடிந்தது. ஏன் இதை நான் சொல்லுகிறேன் என்றால், அன்புமிக்க உறவுகளே, திருமணம் என்பது ஏதோ ஒரு கான்ட்ராக்ட் கிடையாது. இன்னைக்கு கான்ட்ராக்ட் போட்டு நாளைக்கு பிரிச்சுக்கிட்டு போகிறதுக்கு. திருமணம் என்பது யாவேவுக்கும் இஸ்ரேல் மக்களுக்கும் இடையே இருந்த அந்த அன்பு உறவு, அன்பின் உடன்படிக்கையை போன்றது. கடவுளை சாட்சியாக வைத்து ஒருவர் ஒருவருக்காக நாங்கள் இருப்போம், இன்பத்திலும் துன்பத்திலும் நோயிலும் உடல்நலத்திலும் ஒருவர் ஒருவருக்கு பிரமாணிக்கமாக இருந்து இவரை அன்பு செய்யவும் இவரை மதிக்கவும் நேசிக்கவும் நான் வாக்களிக்கிறேன் என்று நீங்கள் அந்த திருமணத்தில் சொல்லுகிற அந்த வார்த்தைகள் என்பது ஒருவர் ஒருவரை உண்மையாகவே அன்பு செய்து கடைசி வரையில் ஒருவர் ஒருவருக்காக இறைவன் திருமுன்னிலையில் விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் வாழ வேண்டிய ஒரு வரத்திற்காகத்தான். இந்த ஒரு உறவினுடைய பரிமாணத்தை தான் இன்றைக்கு யாவே சொல்லுகிறார். இஸ்ரேல் ஆண்டவர் தண்டித்து விடுவாரோ அல்லது ஆண்டவர் தன்னை விட்டு தூரத்தில் இருக்கிறாரோ என்கிற அச்சத்தில் ஆண்டவரை விட்டு வேறு தெய்வங்களை நோக்கி சென்று விட்டால், ஆண்டவரை விட்டு வேற்று தெய்வமான பாகாலை அவர் ஏறெடுத்து பார்த்தால், பாகாலுக்கு ஆராதனை புரிந்தால், பாகாலுக்கு அவள் வழிபாடு செய்தால் என்கிற அந்த துரோகத்தையும் நம்பிக்கை துரோகத்தையும் மறந்தவராய் இன்றைக்கு மறுபடியும் ஆண்டவர் இஸ்ரேலை தன்னுடைய மனைவியாக பாவித்து சொல்லுகிற அந்த அன்பு வார்த்தைகளையும் அன்பின் உறுதியையும் தான் இன்றைக்கு இறைவாக்கினர் ஒசேயா புத்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம். அந்நாளில் என் கணவன் என என்னை அவள் அழைப்பாள், என் பாகாலே என இனிமேல் அவள் அழைக்க மாட்டாள் என்கிறார் படைகளின் ஆண்டவர். ஆண்டவர் சொல்லுகிறார், இஸ்ரேலே, முடிவில்லா காலத்திற்கு உன்னோடு நான் மன ஒப்பந்தம் செய்து கொள்வேன். நேர்மையிலும் நீதியிலும் பேரன்பிலும் உன்னோடு மன ஒப்பந்தம் செய்து கொள்வேன். மாறாத அன்புடன் உன்னுடன் மன ஒப்பந்தம் செய்து கொள்வேன். ஆண்டவராம் என்னை நீயும் அறிந்து கொள்வாய் என்கிறார் ஆண்டவர். அப்படி என்கிற வார்த்தைகளை தான் இன்றைக்கு நம்ம வாசிக்கிறோம். இறைவனுடைய நீதியை பார்த்தீர்களா? இறைவனுடைய இரக்கத்தை பார்த்தீர்களா? இறைவனுடைய பேரன்பை பார்த்தீர்களா? இறைவனுக்கு எதிராக நாம் பாவம் செய்து, இறைவனுக்கு எதிராக முணுமுணுத்து, இறைவனுக்கு எதிராக பல தெய்வங்களை நாடி சென்றாலும் இறைவனுடைய பேரன்பு என்னாலும் நம்மோடு இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டவர்களாய் பாவ வாழ்விலிருந்து விலகி ஆண்டவரை நோக்கி பயணம் செய்து ஆண்டவரை இறுக பற்றி கொண்டு ஆண்டவருடைய அன்பை சுவைக்க இறைவன் கொடுக்கிற அழைப்பை இன்றே ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.